இந்த இடத்துல நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும். ஸ்லீவுக்கு ஸோ இந்த நம்ம பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடில் இப்படி எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ இதை அப்படியே மடிச்சுக்கோங்க. ஸ்லீவுக்கு நம்ம 4 மடிப்பு மடிக்கணும். ஸோ ஈவனாக இருக்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எட்ஜில் இருக்கிற அந்த பிசுறு கட் பண்ணுறதுக்காக ஒரு லைன். ஓகே, இப்போது ஸ்லீவு மடித்து அடிக்கிறதுக்காகவும் நம்ம மேலே ஜாயிண்ட் இந்த இடத்துல வந்து ரெடி அளவு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துக்காகவும் சேர்த்து 1 இன்ச்சாக வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகே, பாருங்கள், இதுதான் ரெடி அளவு, இதுதான் ஸ்லீவோட அளவு, இது வந்து தையலுக்காக. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரெடி அளவு மட்டும் மார்க் பண்ணால் போதும். அதனால் இப்போது நம்ம லைன் போட்டிருக்கிற அந்த இடத்துல ஸ்லீவ் வந்து நல்லா நீட்டாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஸ்லீவோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணலை அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ரெடி அளவு கூட எக்ஸ்ட்ரா தையலுக்கும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே ரெடி அளவுக்காக டோட்டல் நம்ம இங்கே மடித்து தைக்கிறதுக்கும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறக்கும் சேர்த்து இங்கே கேப் விட்டுருக்கோம். ஸோ இந்த அளவு போதும். இப்போது கேப் ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே இடத்துல ரெடி அளவு, இங்கே வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து தேவைப்படும். அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஏன் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணலை அப்படின்னா நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுவோம். இப்போ ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கறனால இதுதான் ரெடி அளவு. ஸோ அவ்வளோதான் ப்ளவுஸு. இதை அப்படியே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸ்லீவ் வரையிறதுக்கு ரொம்ப ஈஸி தாங்க. இங்கேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு அப்படியே நீங்கள் வரைய வேண்டியது தான். எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம், ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம். ரொம்ப பஃப் அண்டாகவும் வராது, எதுவுமே வராது. பாருங்கள், அவ்வளோ ஈஸியாக வரும். சும்மா நார்மலாக அப்படி எடுத்து விட்டுருக்கோங்க. ஓகே, ஸோ இது இப்போ கட் பண்ணிடலாமா? அவ்வளோதாங்க. ஸோ இதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு வந்து நமக்கு ஸ்டிச்சிங்க்கு நமக்கு தேவைப்படும். இந்த குட்டி பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வரைய சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இதை நீட்டாக கட் பண்ணலாம். ஓகேவா? இப்போது இது வந்து பேக் பார்ட் வச்சு நம்ம கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு
இவ்வளோ ஒரு 1 இன்ச் அளவுக்கு. ஓகே, ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம இப்படி வெட்டிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு. ஸோ இது இப்படியே நம்ம மார்க் பண்ணிட்டு வரலாம். அவ்வளோதான். குடஞ்சி கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இதை எடுத்துட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சாரி, இருங்க. ஓகேவா? இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ஸ்லீவ் வந்து நம்ம ஏன் குடஞ்சி கட் பண்ணுறோம் அப்படின்னா சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இது ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக ஒரு நாச் போட்டுக்கோங்க. சேம் சென்டர் நாச். இங்கே வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பிடிச்சி தான் தைக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த அளவுக்கு தான், நம்ம கோடு போட்ட அளவுக்கு தான். நீங்கள் வந்து 1/2 இன்ச் கணக்கு பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது 1/2 இன்ச் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து கீழே இந்த ஸ்லீவுக்கும் மேலே கை அந்த எண்டுக்கும் நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துக்கும் 1/2 இன்ச் கணக்கு வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் வந்து பண்ணிக்கோங்க. 2 சைடுமே இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கில் ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ உங்களுக்கு ஸ்லீவ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரொம்ப வளைஞ்செல்லாம் கட் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு ரொம்ப வளைஞ்சு கட் பண்ணக்கூடாது. சேம் இப்படியே தான் கட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.